மாணவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை அவரோடு கூட இணைந்து வாழும்படிக்கு நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கப்படுகிறதற்காக நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணி அவருக்காக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக அவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 92:10 சொல்லப்படுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி. புதிய எண்ணெயால் அபிஷேகம் இது மோசேவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவம். ஏனென்றால் அபிஷேக தைலத்தை உருவாக்கும்படிக்கு மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுடைய குணங்கள், செயல்கள், கிரியைகள் மாற்றப்படுகிறது. தேவனோடு கூட ஐக்கியத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய சத்தியங்களை அந்த அபிஷேகமானது போதித்து நடத்துகிறது. அந்த அபிஷேக தைலமானது அதற்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், வாசனைகள், பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவர் என்ன செய்தார் பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவு அவருக்குள்ள வந்தோம். தேவன் அவரோடு கூட இருந்து பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். முதலாவது அந்த அபிஷேகமானது நம்மை நன்மை செய்ய வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகருக்கு தீங்கு செய்திருப்போம், துரோகம் பண்ணியிருப்போம், அநேகரை வேதனைப்படுத்தி இருப்போம், கஷ்டப்படுத்தி இருப்போம், துன்பப்படுத்தி இருப்போம். நம்முடைய வார்த்தையாலே நாம் எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தி இருப்போம். பாருங்க, மற்றவர்களை துக்கப்படுத்தினது உண்டு, மற்றவர்களை ஏமாற்றினது உண்டு. இப்படியெல்லாம் பலவிதமான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, நம்ம ரட்சித்த பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். பாருங்கள், இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு கேட்டகரி, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு குணத்தோடு நாம் ஆவிக்குரிய கனிகளை பெற்ற பிறகு, இயேசு கிறிஸ்துடைய குணங்களை நாம் பெற்ற பிறகு நமக்குள்ள செயல்படுகிற அடுத்து ஆவின் வரங்கள், அபிஷேகம் ஆனது நம்மை செயல்படுத்துகிறது, கிரியை செய்ய வைக்கிறது, நமக்குள்ள இருந்து மகிமைப்படுகிறது, தேவனுடைய செயல்களை மகிமைப்படுத்துகிறது. என்னவென்றால், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள், பிசாசினால் வேதனைப்படுகிறவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊற்றி உங்களை பயன்படுத்துகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு தேவைப்பட்டது அபிஷேகம், வல்லமை. பாருங்க, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், வல்லமை, அபிஷேகம். தேவன் இந்த நாளும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் பாருங்கள் நன்மையும் செய்ய முடிந்தது. இயேசு கிறிஸ்துவா கல்வாரி சிலுவை வரைக்கும் போய் பிரியமானவருடைய பிள்ளை நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மையை செய்கிற ரத்தம், பிசாசின் கிரியைகளை அழித்த இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையினுடைய மரண பாடுகள், உயிர்த்தெழுதல் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். நன்றி பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மிக 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 தேவையான அபிஷேக தைலம் நமக்குள்ள தேவையானது. ஏனென்றால் அந்த அபிஷேகமானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அது புதிய பாதைக்குள்ள, புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய பரிமாற்றத்துக்குள்ளே, புதிய யுகத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் திட்டத்தை சரியாய் நமக்குள்ள செயல்படுத்துகிறது. நம்மை சரியான பாதையில நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மிக முக்கிய தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல புதிய ஜீவத்திற்குள்ள, ஜெயத்திற்குள்ள நம்ம நடத்தும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய பாரங்கள், பிசாசினால் வருகிற பாரங்கள், மனிதர்களால் வர பாரங்கள், சுமைகள், பிசாசு கொண்டு வருகிற நுகங்கள், இவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறது, நொறுக்கி அவைகளை முறித்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்திற்கு, அதாவது நாம் போக வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை, ஜெயத்தை நமக்குள்ள என்ன செய்கிறது, அது கொடுக்கிறது. அதுதான் நமக்கு முக்கியமான
ஒரு காரியமா இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, அபிஷேகமானது மிக மிக முக்கியமான ஒன்று. என்னவென்றால் நம்மை அனுதினமும் போதித்து நடத்துகிறது. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும், வேலையை எப்படி நடத்த வேண்டும், பிசினஸ் எப்படி நடத்தணும். அபிஷேகம் தேவை. அப்ப தினந்தோறும் என்ன செய்யுங்க, பரிசுத்தாவிலே நிரம்பி நல்லா அந்நிய பாஷை பேச கற்றுக்கொள்ளுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அது மாத்திரம் வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23:5 பாருங்க, வாசிக்கும்போது, என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. தாவீது சொல்றார், என் சத்துருளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பந்தி என்ன செய்கிறது, நிரம்பி வழி பண்ணுகிறது. அதற்கு காரணம் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. சத்துருளுக்கு முன்பாக, அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக தள்ளப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சவுலால் துரத்தப்பட்ட தாவீதை இஸ்ரவேலிலே தேவன் அபிஷேகம் பண்ணினார். என்னுடைய பிள்ளைகளே, பாருங்கள், சத்துருக்கள் முன்பாக, விரோதிகளுக்கு முன்பாக, யாரெல்லாம் தாவீதை விரோதித்தார்களோ, பகைத்தார்களோ, அவளை கொல்ல நினைத்தார்களோ, அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் உங்களை ஒடுக்கலாம், உங்களை துரத்தலாம், உங்களை அழிக்க முற்படலாம், இல்லைவென்றால் பிளான் பண்ணியிருக்கலாம். எது பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அந்த சத்துருளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி, ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆமா, தாவீதுக்கு வைத்த கர்த்தர் நிலையான வீட்டை, நிலையான ராஜ்யத்தை, தாவீதுக்கு கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா பாருங்க, தாவீது தான் பெற்ற அந்த அபிஷேகத்தை ஒரு நாளும் இழந்து போகவில்லை. அந்த அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டார். அபிஷேகத்துல வாழ ஆரம்பித்தார். தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று அவர் செய்யல. அதான் தாவீதுடைய கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒரு அற்புதமான ஒரு குணம். ஆனால் பாருங்கள், தாவீதுக்கு முன்பாக முதல் இஸ்ரவேலிலே ராஜாவாக்கப்பட்ட சவுல் தான் அபிஷேகம் பெற்றதை, தான் பெற்ற அபிஷேகத்தை, பரிசுத்தாவினை, தீர்க்கதரிசன வரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை, அவர் ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஊரை பாருங்க, அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல எல்லாரும் அவனைய அற்பமா நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவனை பலப்படுத்தி அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்தி அவனை கொண்டு பெரிய ஜெயங்களெல்லாம் கொடுத்தார். ஆனால் அவன் அபிஷேகத்தை அற்பமா எண்ணி அபிஷேகத்தை இழந்து போனான். ராஜ்யத்தை இழந்தான், வாழ்க்கை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், அவனுடைய ஸ்தானத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போனான். எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து போன காரணம் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அற்பமாக எண்ணினதுனாலே. தயவு செய்து அதை செய்யாதிருங்கள். இரண்டாவது, 1 சாமுவேல் 2:9 சொல்லப்படுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதைகளை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் முடங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்கள் நியாய்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின கும்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தார். இங்க பாருங்க, அண்ணால் சொல்றாங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம், ஹல்லேலூயா, நம்ம சொல்றாங்க, கர்த்தரோ வழக்காடுகிறவர்களை நொறுக்கி போடுவார்கள். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் அவர் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்கள் நியாயத்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணி கும்பை உயர பண்ணுவார். இது அண்ணாளுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியம். என்னன்னு, அந்த அம்மா ராஜாவை பற்றி பேசினாலும், பரிசுத்தவான்களை பற்றி பேசினாலும், அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒன்று இல்லை, அதை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய குழந்தை இல்லை, பல வருடங்களாய் குழந்தை இல்லை, இப்பொழுது கொடுத்தாரு. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, பரிசுத்தவானை காப்பாற்றுவார், உயர பண்ணுவாருன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய ஜெபம் பயங்கரமா இருக்கு. பாருங்க, அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் அப்படின்றத அந்த அம்மா நிரூபித்து காட்டுறாங்க. அபிஷேகம் நம்ம கண்ணீரை துடைக்கும், அபிஷேகம் நம்முடைய ஜெபத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும், அபிஷேகம் நம்முடைய வேதனை துக்கத்தை மாற்றும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் அன்னார். பிறகு அவங்க துதிக்கிறாங்க பாருங்க, 1ல இருந்து அப்படி துதிக்கிறாங்க. சிறியவனை புழுந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், என்னை மகிழ பண்ணுகிறார். பாருங்க, அவங்க அவமான நிந்தெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய வேத வாசிப்பும் வீணா போகாதுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்னாளுக்கு செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே கர்த்தர் செய்வார். அபிஷேகம். அடுத்து 3வது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனுடைய தேவனுடைய தோழரை பார்க்கலாம் ஆனந்தத்தை அளித்தனால் அபிஷேகம் பண்ணினார் என்று.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அனாதியாய். அவருடைய சிங்காசனம் பரிசுத்தமானது. அவர் நீதி உள்ள தேவன், நீதியை விரும்புகிறவர். ஆகையால் அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார். நீதி உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் அக்கிரமத்தை வெறுப்பார், பாவத்தை வெறுக்கிறார், அநியாயத்தை வெறுக்கிறார், கள்ளத்தராசை வெறுக்கிறார், இன்னொருனே அநியாயமாய் பிடுங்கி சாப்பிடுறதை வெறுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக வேண்டி மற்றவர்களை அழித்து நாம் நம்மை உயர்த்தி கொள்கிற கர்த்தர் வெறுக்கிறார். அநேக காரியங்கள் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அவர் வெறுக்கிற காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் வெறுக்கிறதை நாம் வெறுக்கணும். அதுதான் நீதியா இருக்கிறது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அப்ப அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு தாவீது சொல்றார். அப்போ தாவீது கூட அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புறார். பாரு, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீ நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை விரு. அதனால் தேவனுடைய தோழரை பார்க்கணும் அவசியம். இந்த நீதியை நிலைநாட்டும்படிக்கு, அக்கிரமத்தை அடிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணது தெரியுமா? பரிசுத்தமா வாழ்றதுக்கு, நீதியை நிலைநாட்டுறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு. அதுதான் நம்மளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நம்ம அநீதி செய்யக்கூடாது, துன்மார்க்கமாக செயல்படக்கூடாது, அக்கிரமத்தை செய்யக்கூடாது. பரிசுத்தாவை பெற்ற நாம், ஞானஸ்தானம் பெற்ற நாம், கர்த்தருக்குள் இருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமானது செய்யணும். அல்லேலூயா. ஃபைனலா ஏசாயா 10:27 சொல்றார், நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகம் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். நாகம் 1:12-13 சொல்லப்படும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பிரியமானவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த அசிரியனுடைய கட்டுகள், அசிரியனுடைய நுகங்கள், அசிரியனுடைய சுமைகள், அசிரியன் மாத்திரமல்ல, உலகத்தில் நம்மால் சுமத்தப்படுகிற, பாரப்படுத்தப்படுகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உடைத்து போட்டார். அதுக்கு தான் சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். இந்த உலகத்தின் நுகம், பாரங்கள், சுமைகளாக நம்மளை ஆழ்த்தி அழித்து விடும். ஆனால் தேவனுடைய நுகம் நம்மை வளர வைக்கும், நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும். அதனால் சத்துரு உங்கள் மேல் வைத்த நுகத்தை கர்த்தர் உடைத்து ஒரு பெரிய ஜெயத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய நுகங்களை அவர் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானம், இளைப்பாறுதல், விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய அபிஷேக நதி பாய்வதாக, வல்லமை நதி பாய்வதாக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார கிரியைகள், உடைய வாழ்க்கையில நுகங்கள், பாரங்கள், வேதனைகள், சத்துடைய கிரியைகளை அழிப்பீராக. உடைய வருத்தங்களை நீங்குவதாக ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இழந்த அபிஷேகம் மறுபடியும் கிடைக்கட்டும், பரிசுத்தாவின் வல்லமை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, மனிதர்களாய் சிறைப்பட்டிருக்கிற நுகங்கள்லாம் அழிக்கப்படுவதாக. கடன் என்கிற நுகம், வியாதி என்கிற நுகம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, சமாதானத்தை இழந்திருக்கிற நுகங்கள் எல்லாம் தேவன் தாமே இன்றைக்கு அவர்களுக்கு முறியடித்து ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அற்புதமாக, ஆசீர்வாதமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நீதியாக மாற்றுவீராக, ஜெயமாக மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. God bless you. God bless you.